இரவு. வானம் கருமேகங்களால் மூடப்பட்டு மழை ஜன்னலின் கண்ணாடியில் மெதுவாக தட்டிக்கொண்டே இருக்கிறது. நகரின் மையத்தில் இருக்கும் பிசினஸ் ஹோட்டலின் 8வது மாடி ஒரு அறையில் போலீஸ் டேப் தோன்றுகிறது. மங்கலான வெளிச்சத்தில் படுக்கையில் ஒரு உயிரற்ற உடல் கிடக்கிறது. கேமரா மெதுவாக பேனிங் செய்து உடலின் முகத்தை காட்டும்போது போலீஸ் போட்டோகிராஃபர்கள் சுட்டெரிக்கும் பிளாஷ் லைட்டில் படம் எடுக்கிறார்கள். மீனா சற்று பதட்டமாக, "சார், இதுவரை ரிப்போர்ட் ஹார்ட் அட்டாக் தான் சொல்றாங்க" என்று கூறுகிறார். டாக்டர் ஆதிரா உடலின் அருகே குனிந்து சற்றே கடுமையான குரலில், "இல்லை, இரத்தத்தில் ஒரு அசாதாரண வேதிப்பொருள் இருக்கு" என்று பதில் தருகிறாள். அந்த ஒரு சொல்லில் இது இயற்கையான மரணம் அல்ல என்ற உணர்வு அனைவரின் மனதிலும் பதிகிறது. போலீஸ் அலுவலகத்தில் டிடெக்டிவ் அரவிந்தின் மேசை குவிந்த கேஸ் ஃபைல்களால் நிரம்பி கிடக்கிறது. மீனா புதிய பையை மேசையில் வைக்கிறார். அதை புரட்டிக் கொண்டிருக்கும் அரவிந்தின் கண்கள் திடீரென ஒரு மடிக்கப்பட்ட காகிதத்தில் நின்றுவிடுகின்றன. காகிதத்தில் எழுதியிருப்பது 7 நாட்கள் மட்டுமே. அடுத்த நாள் கொலையான நபரின் வீட்டில் மழையால் ஈரமான கதவை திறந்த அவரது மனைவி கண்ணீர் கலந்த குரலில் பேசுகிறாள். 3 பழைய நண்பர்களோட பிசினஸ் மீட்டிங்குக்கு பிறகு அவன் ரொம்ப கவலைப்பட்டிருந்தான். அரவிந்தின் மனதில் சந்தேக விதைகள் விதைக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் அந்த சந்தேகம் இன்னும் பெருகுகிறது. இரவில் ஒரு கார் பார்க். ஒரு மனிதர் கார் கதவை திறக்கும் தருணத்தில் திடீரென மயங்கி விழுகிறார். சுவாசம் நின்று விடுகிறது. முதல் கொலையான நபரைப் போலவே அதே அறிகுறிகள். போலீஸ் ஸ்டேஷனில் அரவிந்தும் மீனாவும் விவாதிக்கிறார்கள். இருவரும் ஒரு அதிர்ச்சியான தகவலை கண்டுபிடிக்கிறார்கள். 2 கொலையான நபர்களும் 3 வருடங்களுக்கு முன் ஒரே கம்பெனியில் இருந்தவர்கள். மேலும் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்கேண்டலில் தொடர்புடையவர்கள். இது சாதாரண கொலை அல்ல, ஒருவிதமான திட்டமிட்ட சதி. ஃபோரென்சிக் லேபில் டாக்டர் ஆதிரா இருவரின் ஆடைகளிலும் ஒரே வகை அரிய வாசனை திரவத்தின் தடையை காட்டுகிறார். இந்த வாசனை ஒரு கொலைகாரன் கையொப்ப மாதிரி இருக்கு என்று அவள் மெதுவாக சொல்கிறாள். அந்த வாசனை இந்தியாவில் விற்கப்படாத பிராண்ட் என்பது அரவிந்தின் மனதில் ஓர் பாதையை திறக்கிறது. விசாரணை விக்ரமின் ஆடம்பரமான கார்ப்பரேட் கேபினை அடைகிறது. விக்ரம் சிரிப்புடன் கொலையான நபர்களை அறியவில்லை என்கிறார். ஆனால் அரவிந்த் ஒரு சிசிடிவி படத்தை முன்வைக்கிறார். அதில் விக்ரம் கொலையான நபர்களுடன் கஃபேவில் பேசிக்கொண்டு இருக்கிறார். போலீஸ் ஆவண காப்பக அறையில் மீனா ஒரு பழைய காணாமற் போன வழக்கை பிடிக்கிறாள். சுரேஷ் என்ற விக்ரமின் முன்னாள் ஊழியர் சிறையில் இறந்தவர் என பதிவாகி இருக்கிறார். இரவு. ரயில் நிலையம். கூட்டத்தில் ஒரு மனிதர் ரயிலில் ஏறுகிறார். அருகே ஒரு தெரியாத பெண் அவருக்கு தண்ணீர் பாட்டிலை தருகிறாள். அவர் குடிக்க சில வினாடிகளில் விழுந்து போகிறார். 3வது கொலையான நபரும் அதே அறிகுறிகளுடன். ஃபோரன்சிக் அறிக்கையில் ஒரு அதிர்ச்சி. சம்பவ இடத்தில் கிடைத்த கைரேகைகள் 2 வருடங்களுக்கு முன் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட சுரேஷின் கைரேகையுடன் பொருந்துகிறது. மரணம் போலியாக அமைக்கப்பட்டதா? ஆதிரா நச்சு விக்ரமின் பண்ணை வீட்டின் அருகே மட்டுமே வளரும் ஒரு அரிய செடியில் இருந்து வந்தது என்று தெரிவிக்கிறார். விக்ரம் மீண்டும் சந்தேக வட்டத்திற்குள் நுழைகிறார். பிஸியான தெருவில் மீனா விக்ரமை பின்தொடரும் ஒரு பெண்ணை காண்கிறாள். புகைப்படம் எடுத்து பின்னர் அவள் யார் என்று அறிகிறாள். அது சுரேஷின் சகோதரி. அரவிந்த் அவளை சந்திக்கிறார். அவள் கண்ணீரோடு ஒப்புக்கொள்கிறாள். விக்ரம் தான் என் அண்ணனை கொன்றான். சாட்சிகளை நான் கொன்றேன். ஒரு நெறி முரண்பாடு. அவளின் செயல் தவறு, ஆனால் காரணம் பழிவாங்கல். இரவு. பண்ணை வீடு. சகோதரி விக்ரமை கொல்ல முயல்கிறாள். அரவிந்த் தடுத்து நிறுத்துகிறார். விக்ரம் கம்பெனியை காப்பாற்ற சுரேஷை கொன்றான் என்று ஒப்புக்கொள்கிறார். உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது. இரவு. அரவிந்த் இருவரையும் கைது செய்கிறார். ஒருவரை கொலைகளுக்காகவும் மற்றொருவரை நிறுவன கொலை சதிக்காகவும். நீதியின் சமநிலை நிறைவேறுகிறது.